Hello students, இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னாக்கா மென்சுரேஷன் 2D ஃபார்முலாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே வந்து மேக்ஸ்ல வந்து இருக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மென்சுரேஷன் சிம்பிளிஃபிகேஷன் அப்புறம் APGP. ஏன் அப்படினு பாத்தீங்கன்னாக்கா மெயினா அதோட ஃபார்முலாஸ். ஃபர்ஸ்ட் வந்து மென்சுரேஷன்ல 2D னா 3D னா அது வந்து ஒரு பேசிக்கான ஒரு புரிதல் வந்துடணும். என்ன சார் 2D னா என்ன 3D னா என்ன, எப்படி சார் அந்த ஷேப்ஸ் எல்லாம் எப்படி சார் இருக்கும், என்னெல்லாம் ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஷேப்ஸ் இருக்குன்னு பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கொயரு, அதாவது சதுரம், செவ்வகம், முக்கோணம். முக்கோணமே வந்து ஒரு 3 டைப் இருக்கும். வட்டம் அதில் ஒரு 3 டைப் இருக்கும். ராம்பஸ் அதாவது சாய் சதுரம்னு சொல்லுவாங்க, பேரலோகிராம் இணையகரம், சரிவகம், குவாட்ரிலேட்டர், நாற்கரம்னு சொல்லுவாங்க. இப்போ இவ்வளோ தான் மேஜராக வந்து நான் டிஎம்பிசி பார்த்தீங்கன்னாக்கா 10th புக்கில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் நம்ம படித்தா போதும், எக்ஸ்ட்ராலாம் எதுவும் தேவையில்லை. இப்போது இதில் 2D னா 3D னா அது வந்து ஒரு பேசிக்கான ஒரு புரிதல். 2Dக்கும் 3Dக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 2Dன்றது ஒரு இமேஜாக தெரியும், 3Dன்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப்ஜெக்டாக தெரியும். அதாவது உள்ள எக்ஸ்ட்ராவாக எச்ன்ற ஒரு விஷயம் உள்ள வரும். இப்போ இதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் கட்டி மாதிரியோ ஒரு கியூப் மாதிரியோ ஒரு செங்கல் மாதிரியோ தெரியும். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நார்மலாக A4 ஷீட் மாதிரி ஒரு டப்பா மாதிரி தெரியும். இது வந்து 2 டைமென்ஷன். 3 டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஹெச்ன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அடிஷனல் ஒர்க்குனால அது வந்து 3வது பரிமாணத்துக்கு போகுது. அது முப்பரிமாணம் இருபரிமாணம் சொல்லுவாங்கல்ல, தமிழில் வந்து அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் 2D 3Dனே சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸ் நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2D மட்டும் தான் பார்க்க போகிறோம். 2Dயில் வந்து எவ்வளோ முக்கியமான ஃபார்முலாஸ் இருக்குது, எது வந்து ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணாமல் கற்றுக்க முடியும். ஒரு சில ஃபார்முலா வந்து எப்படி, ஒரு சில பேசிக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்கூல் டேஸ்ல வச்சிருப்போம், அது டிஃபால்ட்டாக ஞாபகம் இருக்கும். ஏன்னா அது வந்து எக்ஸ்பிளேஷன்லாம் பெருசாக இருக்கும். ஆனால் ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் நமக்கு புரியாது, பிக்சர் பார்த்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரைட், ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர்னா சதுரம். ரைட், இப்போ சதுரம் அப்படின்னாவே ஒரு இது வந்து ஒரு 2D ஷேப் தான். ஃபர்ஸ்ட் அந்த புரிதல் நமக்கு இருக்கணும். ஓகே, இப்போ 2Dயில் இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட கண்டிஷன் என்னன்னாக்கா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். என்ன சார் அப்படின்னா அனைத்து பக்கங்களும் பார்த்தீங்கன்னாக்கா சமம், எல்லா பக்கமுமே வந்து சமமாக இருக்கும். இப்போ இது ஏன்னா சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் ஏன்னு எடுக்கிறேன்னா எல்லா சைடும் ஏ தான் இருக்கும். இது நான் பின்னு எடுக்கிறேன்னா எல்லா சைடும் பி தான் இருக்கும். இல்லை எக்ஸ்ன்னு எடுக்கிறேன்னா எல்லா சைடும் எக்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ மெயினாக நம்ம இதில் பார்க்க வேண்டியதுனாக்கா இந்த பக்கம் மாதிரியே 4 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும். அதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம 3 விஷயம் பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா, இன்னொன்று பெரிமீட்டர் சுற்றளவு, இன்னொன்று டயகல், மூனை விட்டம். மெயினாக வந்து இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. இது எப்படி வந்துச்சுன்றது மட்டும் பார்த்துட்டாக்கா நமக்கு முடிஞ்சிச்சு. இப்போது ஏரியா எப்பவுமே பார்த்தீங்கன்னா பக்கம் இன்ட்டு பக்கம் இது 2 பெருகுனா தான் நமக்கு வந்து ஏரியா. எப்படி சார் இது பக்கம் இன்ட்டு பக்கம்னா எப்படி சார் 4 கொடுத்துருக்கீங்க, எப்படி பக்கம் இன்ட்டு பக்கம்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு காலி இடம் இருக்குது. காலி இடத்த போயிட்டு நம்ம அப்போவோ இல்லை வேறு யாரோ ஒருத்தர் அது அளக்க சொல்கிறாங்க. எப்படி அளப்பீங்க, லென்த்து பிரெத்து இது ரெண்டுமே அளந்தாலே போதும். ஸோ இப்போ இது ஸ்கொயராக இருக்குது. அப்போ ஸ்கொயருக்கு எப்படி சார் லென்த் பிரெத் எப்படி வச்சுன்னா இதுவும் ஒரு செவ்வகம் தான், அதாவது ஒரு ரெக்டாங்கிள் தான். இது வந்து எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ஒரு ஸ்கொயர்னு சொல்கிறோம். மற்றபடி இதுக்கும் லென்த்து இதுக்கும் பிரெத் இருக்குது, எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ அதனால தான் இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்கிறோம். சைடு இன்ட்டு சைடு எல்லாத்துக்கும் இந்த கண்டிஷன் தான் வரப்போகுது. ஒரு 4 ஷேப் இருக்குனாக்கா அது சைடு இன்ட்டு சைடு மட்டும் பெருங்கினாலே போதும். அப்போது இதுக்கு ஏ இன்ட்டு ஏ என்ன வரும், ஏ ஸ்கொயர். சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டியதான். இதோட பரப்பளவு உள்ளகிற ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு பக்கம் இன்ட்டு பக்கம், இதுவும் ஏ இதுவும் ஏ. இப்போ உதாரணத்துக்கு ஒரு செவ்வகமாக இருக்குங்களேன், இது லென்த்து இது பிரெத்துனா ஏ இன்ட்டு ஏன்னு நம்ம சொல்ல போகிறதில்ல, எல் இன்ட்டு எல்னு நம்ம சொல்ல போகிறதில்ல, பி இன்ட்டு பின்னு சொல்ல போகிறதில்ல. இது எல், இந்த பக்கம் பி, இந்த லென்த்தும் இந்த பிரெத்தும் பெருக்கினா தான் எனக்கு பரப்பளவு கிடைக்குது. அதே மாதிரி இந்த லென்த்தும் இந்த பிரெத்தும் பெருக்கிறேன், ரெண்டுமே சமமாகிறதுனால எனக்கு ஏ ஸ்கொயர். ரைட்டு, பெரிமீட்டர் எப்படி சார் கண்டுபிடிக்குது, பெரிமீட்டர்னா சுற்றளவு. நான் இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த பாயிண்டில் ஆரம்பித்து இங்கே முடிக்கிறேன் ஒரு ஏ, இங்கேருந்து இது முடிக்கிறேன் 2 ஏ, இங்கேருந்து இது முடிக்கிறேன் 3 ஏ, திரும்ப ஃபைனல் டச்சா இங்கே முடிக்கிறேன் 4 ஏ. சிம்பிள், அவ்வளோதான், 4 ஏ. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ டயகனல் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு நேர்கோடு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் வடிவம். என்ன ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இதில் நம்ம வந்து 10th படித்தா பித்தாகரஸ் தியரம் ஞாபகம் வச்சுக்கணும். பித்தாகரஸ் தியரம் நீங்கள் பெரிய லெவலில் அதில் இருக்கிற வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் வச்சு ஞாபகம் வச்சுன்னா சிம்பிள் ப்ராசஸ் தான். இப்போது இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஹைபோட்னஸ், அதாவது தமிழில் கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பக்கத்தில் இருக்கிறது வந்து
ஆப்போசிட் சைடு, அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. இல்லை எது ஆப்போசிட் சைடு எது அட்ஜஸ்ட் சைடு வேணால் எடுத்துக்கலாம். அட்ஜசன்ட் சைடு அப்படின்னா அடுத்துள்ள பக்கம், ஆப்போசிட் சைடுனா எதிர்பக்கம். அவ்வளோதான். ரெண்டு சிம்பிளான விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாலே போதும். அப்போ பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஹைபோட்டனஸு, அதாவது 90 டிகிரி ஆப்போசிட் இருக்கிறது ஹைபோட்டனஸு, அது பக்கத்தில் ஆப்போசிட் சைடு, இந்த பக்கம் அட்ஜசன்ட் சைடு. ஃபார்முலா என்ன படிச்சிருப்போம்? ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். அதாவது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வேணால் மாற்றி எழுதிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரெண்டு சைடு இந்த அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட், அதாவது ரெண்டு பாயிண்ட் சேர்த்து ஒரு சைடு, இந்த ரெண்டு பாயிண்ட் சேர்த்து ஒரு சைடு, இந்த ரெண்டு பாயிண்ட் சேர்த்து ஒரு சைடு, இதோட ஸ்கொயருக்கு இதுவும் ஸ்கொயர் பண்ணுறதும் அதை ஸ்கொயர் பண்ணுறதும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சார் புரியல, எதனா நம்பர் வச்சு சொல்லுங்கள் சார் அப்படின்னாக்கா, இப்போ நான் இது வந்து நான் எடுத்துக்கிறேன் 10 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா, இந்த பக்கம் இது வந்து நான் 6 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா, இந்த பக்கம் நான் இது வந்து 8 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா, எல்லாமே ஸ்கொயர் பண்ணும். 10 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 8 ஸ்கொயர். விஷயம் என்னன்னா, இங்கே எழுதுறது ஹைபோட்டனஸ். ஹைபோட்டனஸ் என்ன வேல்யூ இருக்குதோ அதுதான் நம்ம இங்கே எழுதணும். அப்போ இது என்ன வரும்? 100ன்னு வரும். இங்கே 36, இங்கே 64. அப்போது LHS இஸ் ஈக்குவல் டு RHS. ரெண்டுமே சமமாக இருக்குதா? இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கிறது பேர் தான் ஒரு ப்ராப்பரான செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்பரான செங்கோண முக்கோணம். சரி, இது எப்படி சார் இதில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த கோடு கொஞ்சம் நேராக போட்டுங்க, இந்த மாதிரி வளைச்சு போட்டுறாதீங்க. இதான் டி, அதாவது மூளை விட்டம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் டி அப்படின்னு சொல்கிறோமா. நான் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் வெளியிடுகிறேன். இந்த மாதிரி டி, இந்த பக்கம் ஏ இருக்குது, இந்த பக்கமும் ஏ இருக்குது. ரைட்டா? எனக்கு என்ன தேவை? டி தான் தேவை. அப்போ டின்றது யார்? கர்ணம். அப்போ கர்ணம் என்ன எழுதணும்? டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இப்படி எழுதுறோமா? ஆனால் எனக்கு தேவை வெறும் டி மட்டும் தான் தேவை. அப்போ நான் டி மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா ரூட்டுக்குள்ளே மாறிடுவாங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எத்தனை? ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர். நான் வந்து ஏ ஸ்கொயர் மட்டும் வெளியிடுக்கிறேன். டி இஸ் ஈக்குவல் டு ஏ ரூட் 2 அப்படின்னு வந்து நிற்கும். அப்போது மூளை வட்டத்தோட ஃபார்முலா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏ ரூட் 2, ஏரியா வந்து ஏ ஸ்கொயர், பெரிமீட்டர் வந்து 4a. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். பிக்சரை பார்த்து ஃபார்முலா எடுக்க கற்றுங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. ஏன்னா ஏ ஸ்கொயர் வருமா, ஏ கியூப் வருமா, 4a வருமா, 6a வருமா, இந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. படத்தை பார்க்கணும், படத்துலேருந்து ஃபார்முலா வந்து அவுட்புட் எடுக்கணும். ஸ்கொயர் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து செவ்வகம் பார்க்கணும். இதே கான்செப்ட் தான், செவ்வகம் கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும் அது மேலே புரிஞ்சதுனால. ரைட், இப்போ செவ்வகம் கொடுத்துருக்காங்க. இப்போ அங்கே பார்த்தா அது வந்து செவ்வகமா சதுரமா சார் அப்படின்னாக்கா, அது வந்து செவ்வகமும் சொல்லலாம், சதுரமும் சொல்லலாம். எல்லா 4 ஸ்டெப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்கரம் அப்படி தான். இப்போது இது வந்து லென்த்து அதிகமாகுது, பிரெத்து ஷார்ட்டாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தோன்னே ப்ராப்பராக செவ்வகம் தருது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ அதனால் வந்து அது வந்து சதுரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல இதுக்கு பரப்பளவு கேட்குறாங்க. சரி, இதில் எது சார் லென்த் எழுதணும், எது சார் பிரெத் எழுதணும்? நல்ல பாயிண்ட். எப்படின்னாக்கா, எது லாங்கஸ்ட் சைடும், எது பெருசாக இருக்கோ அது எல், லாங்குக்கு எல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஷார்ட்டஸ்ட் சைடு பிரெத்து. ஆல்ரெடி பார்த்தோம், பக்கம் இன்ட்டு பக்கம். அப்போது எல் இன்ட்டு பி. நான் இது ரெண்டுத்தையும், இது மெஷர் 60 இருக்குது, இது மெஷர்மெண்ட் 20 இருக்குதுன்னா ரெண்டுத்தையும் பெருக்கி நான் அழகாக 1200 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எல் இன்ட்டு பி அப்படின்றது தான் இதோட பரப்பளவு. சுற்றளவு என்ன சார், எப்படி சார் கண்டுபிடித்து? இது எல்லுனா அதோட பேரலல் சைடு எல், இது பினா அதுக்கு நேராக பேரலல் சைடு பி. ரைட்டா? அப்போது இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு எல், இங்கேருந்து ஒரு பி, அங்கேருந்து ஒரு எல், இங்கேருந்து ஒரு பி. ரைட்டா? எல் பி, எல் பி. அப்போது 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் 2 எல்லுக்கு ஒரு எல் உள்ள வச்சுக்கிறேன், 2 பிக்கு ஒரு பி வச்சுக்கிறேன், 2 மட்டும் நான் காமனாக வெளியிட்டேன். சரி, மூளையோட்டம் எப்படி சார் பார்க்குதுன்னா, ஆல்ரெடி பார்த்த பித்தாகரஸ் தேர்மே தான், அங்கே பார்த்த அதே சேம் விஷயம் தான். அதே சேம் விஷயம் தான் இங்கே பார்க்குறோம். கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
கீழே ட்ராயிங் பாருங்கள் எல், இது வந்து டின்னு எடுத்துக்கிறோமா, இது டயக்னலு, இந்த பக்கம் பி, அதே பித்தாகரஸ் தியரம் தான் வரும்போது. இப்போ நமக்கு தேவை டி தான் தேவை. அப்போது டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எப்படி வேணும் எடுத்துக்கலாம். பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் எப்படி வேணும் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போது ரூட்டாக மாறும், ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுக்கு மேலே வெளியே எடுக்க முடியுமா சார் அப்படின்னா, இங்கே சிம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது, அதனால் ரெண்டுத்தையும் நான் வெளியே எடுக்க முடியாது. இதை மல்டிப்ளிகேஷன் இருந்தால் மட்டும் தான் ஸ்கொயர்லேருந்து என்னால் வெளியே எடுக்க முடியும். அப்போது உள்ள அது அப்படியே மாட்டிக்கும். அப்போது செவ்வகத்தோட மூலை வட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். போன பார்த்த இது சதுரம் பார்த்த மாதிரியே தான் செவ்வகமும் கொஞ்சம் வேறுபடும். ஏன்னா அங்கே எல்லாமே ஈக்குவலாக இருக்கும், இங்கே வேறுபட்டுருக்கும். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போவோம். ரைட், ட்ரையாங்கல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான ட்ரையாங்கல்ஸ் இருக்கும். அதாவது ஒன்று ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல், இன்னொன்று ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கல், அதுக்கப்புறமாட்டுக்கு ஸ்கேலன் ட்ரையாங்கல், இன்னொன்று அதுக்கப்புறமாட்டுக்கு ஈக்குவல் ட்ரையாங்கல், சமபக்க முக்கோணம், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். சரி, இப்போ இதில் என்னென்ன வருது அப்படின்ட்டு பார்த்துருவோம். ரைட், நம்ம ஆல்ரெடி பார்த்த செவ்வகம் படம், செவ்வகத்துலேருந்து 2 முக்கோணமாக நம்ம தனியாக பிரித்து எடுத்தோம். ரைட்டு, ஃபஸ்ட்டு இது கூட ஆங்கிள் எதிங்க, கோணம் எவ்வளோ, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சதுரத்துக்கோ செவ்வகத்துக்கோ கோணம் அவ்வளோ கேட்க போகிறதில்ல, 360 டிகிரி இருக்குது. இங்கே வந்து கோணம் கரெக்டாக கேட்பாங்க. ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து 180 டிகிரி. இது ஆங்கிள் ரொம்ப முக்கியம் இதுக்கு. ரைட்டா, இப்போ இதில் ஏரியாவும் பெரிமீட்டர் மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா இதுக்கு வந்து டயகனல் வரப்போகிறதில்ல. ஏன்னா இது நிற்க போகிறதே வந்து பேரலல் சைடு இல்லாமல் தனியாக ஒரு ஸ்லாண்டாக தான் நிற்க போகுது. ரைட்டா, இப்போது இது பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுது, ஒரு செங்கோண முக்கோணம். ஏன்னா இது வந்து ஹைபோட்டனஸ் கண்டுபிடிச்சி இந்த இடத்துல வந்து பேரல் சைடு அது வந்து கண்டுபிடிச்சினாக்கா நமக்கு வந்து ஒரு பித்தாகரஸ் தியரம் ஃபார்ம் ஆகும். சரி, இதில் எப்படி சார் நான் வந்து ஏரியா வந்து ஆஃப் இன்ட்டு பிஹெச், இது எப்படி சார் ஆஃப் இன்ட்டு பிஹெச் நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது? பார்த்தோன்னே எப்படி சார் ஞாபகம் வச்சுது? நிறைய வாட்டி படிச்சிருப்போம், எக்ஸாம் பள்ளி புத்தகத்தில் பார்த்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் எப்படி அவுட்கம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிங்கனாக்கா இன்னமும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். சரி, நான் வந்து ஒரு செவ்வகம் எடுத்துக்கிறேன். ஒரு செவ்வகத்தோட நடுவில் மூளை வட்டை வச்சு நான் எடுத்துக்கிறேன். செவ்வகம் வர சொல்லும் இந்த இடத்துல எல், இது பின்னு இருக்கா. ரைட்டு, எப்போ இது எல் எப்போ இது பின்னாக்கா அவங்களோட பேரலல் சைட்ஸ் இருக்கு சொல்லுதான் நீங்கள் லென்த்தும் பிரெத்தும் அப்படி எடுக்க முடியும். எப்போ அதுக்கு பேரலல் சைடு இல்லையோ அப்படின்றப்போ அதை நான் எடுக்கணும்னாக்கா இதை நான் உயரம்னு எடுத்துக்கிறேன், இது வந்து பேஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஆனால் சேம் கான்செப்ட் தான், பட் எதிர்க்கு இருக்கிற பேரலல் சைடு எனக்கு இல்லை. அப்போ அதனால நான் என்ன எடுத்துக்கிறத அடிமானம் உயரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நம்ம கான்செப்டில் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஹெச், அதோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு எல் இன்ட்டு பி, இது எடுக்க சொல்ல எல் பி எடுக்கிறோம். ஆனால் இங்கே எடுக்க சொல்ல எப்படி சார் எடுக்கிறதுனாக்கா இந்த ஃபுல்லாக இருக்கிற செவ்வகத்தில் இது பாதி தான் இருக்குது. அப்போது பாதின்றப்போ ஆஃப், அதே எல்லுக்கு இங்கே பி, இங்கே பிக்கு இது ஹெச். ஆஃப் இன்ட்டு பிஹெச் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த ஃபுல்லாக இருக்கிற ரெக்டாங்கிளில் பாதி எடுக்கிறோம், அதனால தான் ஆஃப் எடுக்கிறோம். எனக்கு பேரலல் சைடு இருந்தால் தான் நான் வந்து லென்த் எடுக்கணும், அதேமாதிரி பேரலல் சைடு இருந்தால் தான் நான் பிரெத் எடுக்கணும். அப்படி பேரலல் சைடு இல்லைன்னா வெறும் அது நார்மலாக நம்ம அடிமானம்னு சொல்லுவோம். ஒரே சைடு மட்டும் இருக்குது அதுனா அது உயரம்னு சொல்லுவோம். அப்போது ஆஃப் இன்ட்டு பிஹெச் சுற்றளவு உங்களுக்கே தெரியும். இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஏ, இந்த பாயிண்ட் வரைக்கும் பி, இந்த பாயிண்ட் வரைக்கும் சி, அப்படியே டேரெக்டாக இது வேண்டி தான் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ இப்போ ட்ரையாங்கிளுக்கு பெருசாக சுற்றளவு தேவையில்லை, எல்லா இடத்துக்கும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த மாதிரி செங்குத்தா 90 டிகிரி அப்படி இருக்குனாக்கா இதை நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரத்துக்கு உட்பட்டிருக்கணும், பித்தாகரஸ் தேற்றத்துக்கு உட்பட்டிருக்கணும். அடுத்தது இரு சம பக்கம் முக்கோணம், பேர்லேயே இருக்குது, 2 பக்கமே வந்து சமமாக இருக்குது. இதுக்கு டைரெக்டாகவே நீங்கள் வந்து ஏரியா அப்படியே போன இதில் பார்த்தோம்ல அதே எடுத்துக்கலாம். ஏன்னா பெருசாக இதை வச்சு சம்ஸ் நிறைய வர போகிறதில்ல. இதை வச்சு என்ன கேட்பாங்கனாக்கா 2 பக்கம் இரு பக்கமும் சமமாக இருக்குது, இதுவும் ஏ இதுவும் ஏன்னா இந்த இடத்துல பி அப்படின்னு இருக்க போகுது. அப்படின்னா 2a + b இதோட சுற்றளவு, இதுவும் ஏ இதுவும் ஏ, அதை 2a எடுத்துக்கிறோம், பி இது மட்டும் தான் கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். மற்றபடி போன சம்மில் பார்த்து அதே ஆஃப் இன்ட்டு பிஹெச். இதுக்கு இன்னொரு ஃபார்முலா வரும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த அளவுக்கு தேவையில்லை. ஏன்னா இது நடுவில் இருக்கிற குத்துயிரம் கொடுத்துட்டு இந்த குத்துயிரத்துலேருந்து நம்ம ஃபார்முலாவை அவுட்புட் எடுக்க சொல்லுவாங்க. சேம் அதே பித்தாகரஸ் தியரத்தை வச்சு நம்ம அதை எடுக்கணும். அந்த அளவுக்கு இது முக்கியம் இல்லை. ஏ வரும், இந்த இடத்துல பி இருக்கா, அப்போ பாய் தான் எடுத்துருக்கேன் நான், b/2. அப்போ இது ஹெச். அப்போ நான் முதல்ல ஹெச் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமாட்டுக்கு இந்த ஹெச் வச்சு நான் ஏரியாவை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இது அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது, நம்ம வெறும் ஆஃப் இன்ட்டு பிஹெச் மட்டும் நான் போச்சுன்னா போதும்.
ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பேர்லேயே இருக்கும் அசம பக்கம் முக்கோணம். இது அசம பக்கம் முக்கோணம்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்காது, ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். அப்போ சுற்றளவு அதே தான் a + b + c. சார் இந்த கண்டிஷன் வந்து எல்லா பக்கம் சேமாக இருக்காது, இந்த கண்டிஷன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பொருந்துமா சார்? பொருந்தும். இதில் வர ஃபார்முலா வந்து அது வச்சு பொருத்த முடியும். ஆனால் அதுக்கு வர ஃபார்முலா எடுத்து இதில் பொருத்த முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆங்கிள் 90 டிகிரி வச்சு வராது, அதாவது செங்குத்தாக இருக்காது. அதனால் இது வந்து அசம முக்கோணம். இதுக்கான ஃபார்முலா வந்து என்ன எடுத்துக்கணும்னாக்கா root of s into s minus a s minus b s minus c. இது கொஞ்சம் பெரிய ஃபார்முலா தான், அப்படியே ஞாபகம் வச்சுருந்தா இருக்கும். அதாவது ஏபிசின்றது 3 பக்கம் சைடு, எஸ்ன்றதுனாக்கா அதோட செமி சர்க்கிள் எப்படி எடுத்துக்கலாம்னாக்கா அதோட சுற்றளவு முழு சுற்றளவு என்ன எடுத்துக்கிறோம் a + b + c. அப்போது s = a + b + c / 2. ஏன் சார் 2 போடுறோம் அப்படின்னாக்கா a + b + c இதுதான் முழு சுற்றளவு. நமக்கு தேவை செமி, அதாவது அரை சுற்றளவு தான் தெரியும். அதனால /2 போட்டாக்கா எஸ் நமக்கு கிடைச்சிடும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம இது போடும். அதாவது மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா வந்து கரெக்டாக பார்த்து எழுதி வச்சிங்க. சம்ஸ் வர சொல்லும் ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தானாக புரியும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம அப்ளை பண்ண சொல்ல தான் அது எப்படி ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றது தெரியும். இது வந்து ஞாபகம் வச்சுங்க போதும். ஒரு சில ஃபார்முலா அப்படியே ஞாபகம் வச்சுங்க இருக்கும், ஒரு சில ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதே பித்தாகரஸ் தியரத்தை வச்சு தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். சரி ரைட். ஏரியா இது வந்து ஆல்டிடியூட், இது தனியாக பார்க்கணும். இது பெரிமீட்டர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பக்கமும் ஏ. ஏன்னா பேர்லேயே இருக்குது சம பக்கம் முக்கோணம் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அப்போது இது ஏன்னா இதுவும் ஏ இதுவும் ஏ. ஆங்கிள் எல்லாத்துக்கும் போகிறோம் கொடுக்குற மாதிரி கோணம் வந்து 180 டிகிரி தான். எல்லா ட்ரையாங்கிளுக்கும் 180 டிகிரி தான். அப்போ சுற்றளவு 3a. இதை மட்டும் ஈஸியாக எழுதிடலாம். சரி, இப்போ இதில் உயரம் கண்டுபிடிக்கணும்னா இந்த குத்துயிரை வச்சு தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போது சேம் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். இது எடுத்துகிட்டு வெளியே வரலாம். இதை h எடுத்துக்கலாம், இல்லை ஆல்டிடியூட் h அப்படின்னு கூட போட்டுக்கலாம். இப்போ நான் எழுத போகிற விஷயம் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இரு சம பக்கம் முக்கோணம் பார்த்தோம்ல, அதுலேயும் பொருந்தும். சேம் அதே ப்ராசஸ் தான். இப்போ இங்கே h கண்டுபிடிக்கணும். நான் இந்த இடத்துக்கு a இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாத்துக்கும் தான் a, பட் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, பாதி மட்டும் தான் இருக்குது, a/2. ரைட்டா? இப்போ நமக்கு என்ன தேவை, h தான் தேவை. ஆனால் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கர்ணம். நம்ம எப்படி எழுதணும், கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதனா ஒன்று தேதி கணி தான், h² + a/2 ஹோல் ஸ்கொயர். இது முன்னாடியோ அது பின்னாடியோ எப்படி வேணால் எழுதிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் என்ன விஷயம்னாக்கா நமக்கு தேவை h. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்ணத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் ஃபார்முலாவே கர்ணத்தை வச்சு தான் இருக்கும். நமக்கு என்ன தேவைனாக்கா h தான் தேவை. சரி, அந்த கண்டிஷன்லேருந்து நம்ம என்ன எடுக்கிறோம் பாருங்க, h மட்டும் தான் தேவை. நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த ஏவும் இதுவும் வந்து ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். a² அது அந்த பக்கம் வந்துச்சுன்னா உள்ள ஸ்கொயர் நான் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறேன். a² / 4. ரைட்டா? இந்த பக்கம் என்ன வரும், h². அதாவது இந்த h மட்டும் இந்த பக்கம் வச்சுன்னு இது அப்படியே கம்ப்ளீட்டாக நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். எத்தனை வந்தோன்னே எனக்கு எப்படி மாறுது, அது உள்ளே வந்து a² / 4 அப்படின்னு மாறுதா? ரைட். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன தேவைன்னாக்கா h மட்டும் தான் தேவை. அப்போ அதனால் எல்லாத்துக்கும் நான் ரூட் எடுத்து வந்துடுறேன். ஃபஸ்ட்டு இது கலப்பெண்ணத்தில் மாற்றிக்கிறோம். என்ன மாற்ற போகிறோம் பாருங்கள், 4a² - a² என்ன வரும், 3a² கீழே /4 ஈக்குவல் டு எனக்கு ஹெச்ன்னு இருக்கும். அந்த ஸ்கொயரை நான் உள்ளே எடுத்துகிட்டு வரதுனால இப்படி எடுத்துக்கலாம். இப்போது h மட்டும் தான் நமக்கு தேவை. h = இப்போ ரூட்லேருந்து என்னென்னலாம் வெளியே எடுக்க முடியும், இந்த √3 அப்படியே மாட்டிக்கும். /4 வெளியே எடுத்தனா 2, a² a. அப்போது ஆல்டிடியூட் ஃபார்முலா, குத்துயிரம் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா h = √3/2a. ஸோ இதே கண்டிஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், அதாவது இரு சமபக்க முக்கோணத்தில் நம்ம நடுவில் குத்துயிரம் பார்த்தோம்ல அங்கேயும் வரும். பட் அது பேஸ் பண்ணி சம்ஸ் கேட்குறதுல இது பேஸ் பண்ணி சம்ஸ் நிறைய கேட்குறாங்க டிஎம்ஸில். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா ட்ரையாங்கிள்னு எடுத்தாக்கா அதுதான் டஃபஸ்ட்டு. இந்த ஃபார்முலா சட்டுன்னு ஞாபகம் வராது. ரைட். இப்போ பார்த்தது வந்து குத்துயிரம் பார்த்துட்டோம், அதோட பெரிமீட்டரும் பார்த்துட்டோம். இப்போ டேரெக்டாக நம்ம என்ன போகிறோம், ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ரைட். இதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதை நான் அழிச்சிட்டு நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். ரைட். இப்போ ஏரியான்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஃபுல்லாக எடுக்கணும். எங்கிட்ட என்ன இருக்குது,
ஹைட் வச்சுருக்கோம். ஏன்னா ஏரியான்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது ஆஃப் இன்ட்டு பிஹெச். ஆனால் இங்கே மட்டும் கொஞ்சம் மாறும். இந்த ஆஃப் இன்ட்டு பிஹெச்சே நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்றது தான் இங்கே சவால். இப்போ எனக்கு பேஸ்மெண்ட்டு, இந்த பேஸ்மெண்ட்டுனா இருக்குது ஏன்னு இருக்குது, ஹைட்டு இந்த ஹைட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது மொத்தத்தையும் நம்ம எடுத்துக்கணும். ஆஃப் பேஸ்மெண்ட்னா கொடுத்துருக்காங்க ஏ, இதோட ஹெச், இந்த ஹெச் கண்டுபிடிச்சோம்ல √3/2 ஏ. இப்படி இருக்கா? இப்போ மொத்தத்தை பெருக்குங்க அப்படியே. 1 × √3 √3, 2 × 2 4, a × a a². அப்போது ஏரியாவோட ஃபார்முலா இந்த ஆஃப் இன்ட்டு பிஹெச் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பேஸ்மெண்ட் இருந்தாலுமே ஹைட்டு நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் அந்த ஃபார்முலா இந்த மாதிரி மாறுது. இது மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். உங்களுக்கு பித்தாகரஸ் தியரம் தெரிஞ்சால் இது ஒன்றுமே கிடையாது. அப்போ இது பாருங்க √3/2a இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா √3/4 a² இருக்கு. இப்போ ரெண்டுத்துக்கு வித்தியாசம்னாக்கா ஏரியா எப்பவுமே ஹைட் விட பெருசாக இருக்கும். அதனால a² உள்ள வரும். அது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. இன்னொன்று கீழே வந்து 2 இருக்கும். இந்த இடத்துல ஏரியா எப்பவுமே பெருசாக இருந்தாலும் 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. எதனா ஒன்று ஞாபகம் வச்சிங்க ஈஸியாக இருக்கும். அப்போ இது மட்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது மட்டும் தான் கொஞ்சம் டெரைவ் பண்ணி போடுற மாதிரி இருக்கு. மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இதுக்கு மெயினாக வந்து பித்தாகரஸ் தியரம் உள்ள வருது. ரைட், ட்ரையாங்கிள் அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வட்டம் பார்க்க போகிறோம். சர்க்கிள் இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா இதுக்கு வந்து டைரெக்டாக ஆரம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆரம் விட்டம் இதெல்லாம் உள்ளே வரும். ரைட், இது பார்த்தீங்கன்னா ஆரம். விட்டோம்னாக்கா மொத்தமே எல்லாமே சேர்ந்தது. இது நடு மத்திய பகுதியிலேருந்து நம்ம ஒரு மத்திய பகுதியிலேருந்து ஒரு ஆரம், ஒரு கோடு, ஒரு நூலை வரைஞ்சிட்டு, அதாவது உதாரணத்துக்கு ஒரு காம்பஸில் நம்ம வந்து ஒரு எட்ஜ் இந்த பக்கம் வச்சுட்டு ஒரு பென்சில் எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு எவ்வளோ தூரம் வச்சுட்டு சுற்றி நம்ம வந்து ஒரு வட்டம் வரையறோம் பார்த்தீங்களா? அப்போது அந்த பென்சிலில் நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கிறோம், ஒரு 8 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் எடுக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம். அதே விஷயத்த நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாக்கா அது வந்து இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும், அதாவது இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாக எடுத்துனது தான் இது ஒரு 6 × 6 d, டயாமீட்டர் 2r அப்படின்னு கூட எழுதலாம். ரைட்டா? ஓகே, இதில் மெயினாக என்ன பார்க்கணுன்னாக்கா ஏரியானாவே நமக்கு சின்ன வயசில் படிச்சது தான் πr². இந்த பைக்கான எக்ஸ்பிரஷன் தான் நீங்கள் வந்து கிளியராக வேறு எதனா வீடியோவில் கூட பார்த்துங்க. ஏன்னா இப்போ சொல்லியும் அது பிரயோஜனம் கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது நமக்கு தேவை கிடையாது. வெறும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சர்க்கிளுக்கு πr², அது மட்டும் தான். இங்கே வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு என்ன வருது பாருங்கள். இங்கேருந்து இது வரைக்கும் பை, அதாவது பாதி இருக்குது பாருங்கள், பாதி வெட்டு அதுதான் பை. இன்னொரு வெட்டு வருதுன்னா 2 பை வரும். அது எதை பேஸ் பண்ணிடுவோம்னாக்கா ஆரத்தை பேஸ் பண்ணிடுது. சரி, ரைட். ஃபஸ்ட்டு ஆங்கிள் எழுதிக்கலாம். பையோட வேல்யூ 3.14. இன்னொன்று நான் சொல்லலாம் 22/7. பையோட ஆங்கிள் இது ரொம்ப முக்கியமாக எழுதி வச்சிங்க, நிறைய இடத்துல கேட்பாங்க. 180 டிகிரி. ஏன் சார் பையோட ஆங்கிள் 180 டிகிரின்னு சொல்கிறீங்கன்னா ஒரு முழுமையான வட்டத்தோட கோணம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 360 டிகிரி. ரைட்டா? அப்போது 360 டிகிரினா அப்போ அதில் பாதி தான் பை 180னா எனக்கு இங்கேருந்து இது வரைக்கும் அரை வட்டமாக சார்னு கேட்டால் அரை வட்டம் கிடையாது, மேலே இருக்கிற அவுட்டர் லேயர் மட்டும். இது வரைக்கும் ஒரு பை, இது வரைக்கும் ஒரு பை, 2 பை. அப்போ சுற்றளவு எப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு பை, இங்கேருந்து இது வரைக்கும் பை. எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 2 பை கிடைக்குது. அப்போ எதை பேஸ் பண்ணி ஒரு வட்டம் நீ வரைவீங்க? ஆரத்தை பேஸ் பண்ணி வரைவீங்க. அப்போது 2πr எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து இது வரைக்கும் பைக்கு 180 டிகிரி. அப்போ ஃபுல்லாக சுற்றணும்னா 360 டிகிரி. எதை பேஸ் பண்ணி ஒரு வட்டம் இருக்கும்? நான் இங்கேருந்து சின்னதாக கோடு போடுறேன். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் இந்த வட்டம் இருக்கும். இங்கேருந்து நான் பெரிய கோடு போடுறேன். இதை பேஸ் பண்ணி தான் அந்த வட்டம் இருக்கும். அப்போது அந்த வட்டம் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மையப்பகுதினா ஆரம் பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ அதனால தான் ஆர் எவ்வளோ தூரம் தெரியாமல் ஆர் வந்து வச்சுக்கணும். ஏரியா வந்து πr², சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr. இது மெயினாக எழுதி வச்சிங்க. இது ரொம்ப முக்கியம். பையோட ஆங்கிள் 180 டிகிரி எழுதி வச்சிங்க. ரைட், மேலே பார்த்த மாதிரியே தான் அரை வட்டம் கால் வட்டம் அப்படின்றது வரப்போகுது. ஏரியா அங்கே பார்த்தா அதே ஏரியா அப்படியே எழுதிங்க, ஒன்றுமே தேவையில்லை. πr². என்ன பார்க்குறோம்? அது அரை வட்டம், செமி சர்க்கிள். முழு வட்டத்துக்கு πr², அரை வட்டத்துக்கு அரை πr². இப்படி போட்டு எழுதுங்க. பெரும்பாலும் எல்லாரும் எப்படி எழுதுவாங்கனாக்கா πr²/2ன்னு எழுதுவாங்க. நீங்கள் அதை சப்ஸ்டிட் பண்ண சொல்லுறது எப்படி எழுதுவீங்க? 22/7. ஆரோட வேல்யூ ஒரு 7 கொடுக்குறாங்க. 7 × 7
பை 2 இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா இங்கே மேலே ஒரு பின்னும் இங்கே ஒரு பின்னும் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா நல்லா போட தெரிஞ்சவங்க கரெக்டாக அடிச்சு போயிடுவாங்க. ஒரு சிலவங்களுக்கு என்னென்ன புரியாது. அப்போது இந்த மாதிரி எழுதுறீங்கன்னு வச்சிங்களேன், ½ இன்ட்டு 22/7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 ஈஸியாக எல்லாமே இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் பாருங்க. அப்போ அதுதான் சொல்கிறேன், இதே மாதிரியே ஃபார்முலா வச்சு எழுதுங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் புக்கில் கொடுத்ததுனா கொடுத்துருப்பாங்க πr²/2 கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் எழுதுறது ½ πr². ஏன்னா முழு வட்டத்துக்கு πr²னா அரை வட்டத்துக்கு ½ πr², அவ்வளோதான். ரைட். சுற்றளவு நம்ம என்ன பார்த்தோங்க, 2πrன்னு பார்த்தோம். ரைட்டா? இப்போ 2πrனா இதுலேயும் ½ எடுத்துங்க. இந்த ½ அடிச்சோன்னா என்ன கிடைக்குது, எனக்கு πr அப்படின்னு கிடைக்குது. ரைட்டா? இப்போ πrன்னு கிடைச்சா இது வரைக்கும் ஃபார்முலா ஆஃப்னு கேட்டால் தப்பு. இங்கே தான் மெயினாக ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது, இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கவனிக்கணும் ஃபார்முலாலேருந்து. இப்போது நான் இங்கேருந்து இது வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த πr. இந்த முழு வட்டத்துக்கு 2πr, அதாவது இது ஒரு πrம் இது ஒரு πrம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி எடுக்கிறோம். அப்படின்றப்போ இதை மட்டும் எடுக்கிறது πr, இங்கேருந்து இது வரைக்கும் 2πr. அப்போ அரை வட்டன்றதப்போ நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் தான் எடுத்திருப்போம், அது வரைக்கும் πr. பட் இங்கேருந்து இது கால்குலேட் பண்ணுறோம்னாக்கா இங்கேருந்து ஒரு 6ம் இங்கேருந்து ஒரு 6ம் கிடைக்கும். அப்போது எக்ஸ்ட்ராவாக கூடுதலாக உங்களுக்கு 2r அப்படின்னு கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே கவனமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலா எதுவும் மனப்பாடம் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியாது. இந்த மாதிரி அரை வட்டத்துக்கு நமக்கு சுற்றளவு கேட்குறான்றப்போ πr தான் ஞாபகம் வரும். ஏன்னா முழு வட்டத்துக்கு 2πr, அப்போ அரை வட்டத்துக்கு πr அப்படி தான் நினைப்போம். பட் இந்த கோடை மறந்துடுவோம். அப்போ கவனமாக செய்யணும். இங்கேருந்து இது வரைக்கும் 6, இங்கேருந்து இது வரைக்கும் வரும். அப்போது 2r கூடுதலாக வரணும் அப்படின்றது அரை வட்டத்துக்கு தெரியணும். இது கவனமாக எழுதி வச்சுங்க. ரைட். நெக்ஸ்ட் வந்து குவாட்ரண்ட், அதாவது இது முழு வட்டம் கணக்கு கிடையாது. ஒரு பீஸாவை 4 துண்டாக வெட்டினா என்ன வரும், இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும்ல. அப்போ இந்த ஷேப் தான் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்ற ஷேப் தான். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஏரியாவும் சர்க்கம்ஃபரன்ஸ் ரெண்டுமே வரப்போகுது. சரி, ஏரியா என்ன பண்ணலாம், எதுவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டால எல்லாத்துக்கும் πr², எல்லாத்துக்கும் πr². முழு வட்டத்துக்கு πr², அரை வட்டத்துக்கு அரை πr², கால் வட்டத்துக்கு கால் πr². அவ்வளோதான். இது அப்படியே எழுதிங்க, 1/4 πr². அப்படியே எழுதிங்க. எல்லாரும் πr²/4 எழுதுவாங்க, அதெல்லாம் வேணாம், அப்படியே எழுதிங்க. சரி, சுற்றளவு எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது அங்கே பார்த்ததே தான் 2πr 1/4 இப்படி இருக்குது. இதுக்கான எக்ஸ்பிளேஷன் நான் இங்கே எழுதுகிறேன், இங்கே பார்த்துங்க. இப்போ இந்த 2πrன்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முழுமையான வட்டம். இது ரெண்டுத்தையும் அடிக்கிறீங்க, என்ன கிடைக்குது, எனக்கு πr/2 அப்படின்னு கிடைக்குமா? அப்போ πr/2ன்னு கிடைக்கிறது இது மட்டும்தான். இந்த மேலே இருக்கிற இந்த ஏரியாவுக்கு மட்டும்தான். கூடுதலாக என்ன இருக்குது அதில், எதை சுற்றணும், இங்கேருந்து இது வரைக்கும் போகிறோமா, இதுங்கேருந்து இது வரைக்கும் வருமா, இது வரைக்கும் வந்தால் தானே ஒரு சுற்றளவு கணக்கு. அங்கே பார்த்தோமே, போன சம்மில் பார்த்தோம்ல, சுற்றி அரை வட்டத்தில் பார்த்தோம்ல, அதே சேம் கான்செப்ட் தான் கால் வட்டத்துக்கும். இது வரைக்கும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது πr/2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இங்கே இது ஒரு 6ம் இது ஒரு 6ம் இருக்குது. அப்போ கூடுதலாக என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே எழுதணும் பாருங்க, πr/2 + 2r. அப்படி இல்லைன்னா ½ போட்டு πr + 2r. பொதுவாக இதில் 6 வெளியிடுக்கிறேன் அது வெளியிடுக்கிறேன்லாம் பண்ணாதீங்க. நார்மலாக எப்படி ஞாபகம் வச்சிங்க, இல்லைன்னா ½ πr + 2r இப்படி எழுதிங்க. எப்படி எழுதினாலும் ஒன்று தான். இது திடீர்னு இப்போ ஒரு கால் வட்டத்தோட சுற்றளவு அப்படின்னு கொடுத்துட்டு இது கொடுத்தீங்கன்னா சத்தியமாக ஒன்றுமே புரியாது. படம் வரைங்க, அழகாக படம் வரைங்க, சிம்பிளாக படம் வரைங்க. ஒரு முழுமையான வட்டத்துக்கு சுற்றளவு 2πr. ரைட்டா? இது கால் வட்டம். என்ன எழுதுறது, அடிச்சோன்னா 2 முறை வரும், ½ πrன்னு வரும். எது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம், இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் என்னது 6, இங்கேருந்து இது வரைக்கும் என்னது, இது ஒரு 6 + 2r. அவ்வளோதான். இப்போ டேரெக்டாக கூப்பிட்டு கேட்டால் மனப்படமாக எல்லாருக்கும் சொல்ல தெரியாது. ஆனால் ஒரு பேனா பென்சில் கொடுத்துட்டு படம் வரைஞ்சி நீ எக்ஸ்பிளைன் பண்ணுப்பான்னு சொன்னால் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். எப்பவுமே மனப்பாடம் பண்ணாதீங்க. இதை வந்து மென்சுரேஷன் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஈஸியான டாபிக் எதுவுமே கிடையாது. ரைட். இதுலேயே வந்து ஆர்க் செக்டர். இப்போ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கோணம் பார்த்துன்னு வந்துட்டோம். இதில் எழுதி போட்டுறோம் பாருங்க. ஒரு முழுமையான வட்டத்துக்கு சர்க்கிளுக்கு 360 டிகிரி. அடுத்தது செமி. அரை வட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 180, அதில் பாதி. அதுக்கு வந்து குவாட்ரண்ட், கால் வட்டம். கால் வட்டத்துக்கு எவ்வளோனாக்கா 90 டிகிரி. ஏன்னா
செங்குத்தா இருக்கும். இப்படி இருக்குமா? செங்குத்தா இருக்குது பாரு. அதனால 90 டிகிரி. ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டோம். சரி, இது மூணுமே தனியாக பார்க்க சொல்ல அதுக்கெல்லாம் ஃபார்முலா வந்துருச்சு. இது சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு ஆங்கிளில் எங்கேயோ ஒரு வெட்டப்பட்டு அது ஒரு வட்ட வில்லா நிற்குது அப்படின்றப்போ இது எப்படி சார் ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அதே காமனான விஷயம் தான். πr ஸ்கொயர் எல்லாத்துக்கும் காமனாக எழுதுற மாதிரி எழுதிங்க. ஆனால் இது என்ன பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிளை பேஸ் பண்ணியிருக்கு. ஆங்கிள் பேஸ் பண்ணி சொல்லுவோம் டீட்டா. அப்போ டீட்டான்றது நம்ம என்ன எடுத்துக்கணும் தெரியல, ட்ரிக்னாமெட்ரி வரல அந்த மெத்தட் போத்தவில்ல. இந்த இடத்துல நார்மலாக டீட்டான்றது என்ன மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிளோ அதை எடுத்துக்கலாம். சரி, ஒட்டுமொத்த வட்டத்துக்கு என்ன ஆங்கிள்? 360 டிகிரி. அப்போ இது வரைக்கும் ஒரு 60 டிகிரி கொடுக்குறான்னா அந்த 60 டிகிரி தான் நம்ம டீட்டான்னு எடுத்துக்கணும். அப்போது கேள்வியில் கொடுக்க சொல்ல என்னென்னு கொடுப்போம்னா 60 டிகிரி உள்ள ஒரு வட்ட பாதையின் பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்டோம்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு முழுமையான ஒரு வட்டம் எடுத்துக்கிட்டு அதில் எவ்வளோ டிகிரி அவன் கொடுத்துருக்கானோ அதை நம்ம டீட்டாவை கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபார்முலாவே இதுதான், டீட்டா பை 360 πr ஸ்கொயர். முழுமையான வட்டத்துக்கு எனக்கு πr ஸ்கொயர் அது ஆல்ரெடி தெரியும். அப்போது முழுமையான வட்டத்தில் என்ன ஆங்கிள் கொடுத்துருக்கான் அது ஃபார்முலா ஆங்கிள் கொடுத்து கேள்வியில் பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். கேள்வியில் கொடுக்காத பட்சத்தில் நம்ம டீட்டாவை தான் எடுத்துக்கணும். அப்போ கேள்வியில் 60 டிகிரியோ 110 டிகிரியோ 140 டிகிரியோ கொடுத்தோன்னா 140 பை 360 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். ஸோ சிம்பிளான விஷயம் தான். சரி, சுற்றளவு. அப்போ சுற்றளவுன்னு எடுக்க சொல்ல இந்த விஷயத்தை நான் வெளியே தனியாக எடுக்கிறேன் பாருங்க. இப்படி இருக்கு ரைட்டா? அப்போது இந்த ஆங்கிளை இந்த வட்டப்பாதி அந்த மேலே இருக்கிற வில்ல நான் என்ன எடுப்பேன், அந்த லென்த் என்ன எடுப்பேன் நான். சரி, ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், 2πr. எதுக்கு சார் 2πr? ஒட்டுமொத்த ரவுண்டுக்குமே 2πr. பட் நான் இது வரைக்கும் எடுக்கிறேன்னா ஒன்று அரை வட்டமாக இருந்தாக்கா அதில் பாதி வச்சு எடுக்கலாம், கால் வட்டமாக இருந்தாக்கா 1/4 எடுக்கலாம். சம்மந்தம் மேலே என்னன்னே தெரியாமல் இருக்கு. அப்போது அதுக்கும் அதே தான், சேம் டீட்டா பை 360. இதை நீங்கள் கொடுக்குற ஆங்கிள் வச்சு இங்கே அடிச்சிங்கனாலும் சுற்றளவுக்கு இதாக வரும். இதோட முடிஞ்சது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இங்கே ஒரு ஆர் இருக்குது, இங்கே ஒரு ஆர் இருக்குது, ப்ளஸ் 2r. இப்போ இந்த ஃபார்முலாவை எடுத்து தனியாக நீங்கள் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு கடுப்பாக இருக்கும், ஒரு குழப்பமாக இருக்கும். பட் ஆனால் ஒரு படமாக அழகாக வெளியே எடுத்து என்ன கொடுத்துக்கிறானோ அதை வச்சு வரைஞ்சி அதுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிங்கன்னா தனித்தனியாக புரிஞ்சுட்டு எழுதிங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஈஸி. மனப்படம் பண்ணாதீங்க. யார் கேட்டாலும் ஃபார்முலா என்ன கேட்டால் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஒரு படத்தை வரைஞ்சி ஃபார்முலா நீங்கள் அவுட்புட் எடுத்து தெரிஞ்சால் போதும். ஏன்னா எக்ஸாமில் கேட்குற கேள்விக்கு படம் வரைஞ்சி தான் நம்ம சம் போடுவோம். அப்போது கண்டிப்பாக அந்த ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட்டில் வெளியே வந்துடும். ரைட், குறிப்பாக இந்த ஆங்கிள்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேரெக்டாக கேட்பாங்க, ட்ரையாங்கிளுக்கு டேரெக்டாக கேட்பாங்க. ஆங்கிள் பேஸ் பண்ணி சம்ஸும் பித்தாகரஸ் தியரம் பேஸ் பண்ணி சம்ஸும் டேரெக்டாக வரும். ஸோ இப்போ இதெல்லாம் மெயின். இதுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே சிம்பிள் தான். இப்போ இது வரைக்கும் அந்த 4 சாப்டர் பார்த்தோம்ல, சதுரம், செவ்வகம், அதுக்கப்புறம் முக்கோணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வட்டம். இப்போ இதில் டைப்ஸாக எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அப்போ மெயினாக கொஸ்டின் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மேஜர் ஆஃப் கொஸ்டின் ஏரியா டாமினேட் பண்ணுறது அதுதான். மீதெல்லாம் இவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள். இதெல்லாம் பரப்பளவு பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா சாய் சதுரம் பேர்ல இருக்கு பாருங்க. சதுரம் சாஞ்சிருக்கு. அப்போ சதுரம் சாஞ்சிருக்கு சொல்லும் அதுக்கு பேரலல் சைட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கரெக்டான நிலையாக இருக்காது. இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான், எல்லாத்துக்கும் ஏ தான். சுற்றளவு எப்படி பார்த்தாலுமே அதே 4a அப்படிதான் பெரிமீட்டர் அதே 4a தான் வரப்போகுது. பட் இந்த இடத்துல இன்னொரு புதுசான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் அப்படின்றது வரும். அப்போ இது எப்படி எழுதலாம்னாக்கா இது ஹெச்னு எடுக்க சொல்ல இந்த பக்கம் கீழே இருக்கிறத அடிமானத்தை நம்ம என்ன இது பண்ணோம், பேஸ் b இன்ட்டு ஹெச். இது ஒரு கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு மூலை வட்டம், இது ஒரு மூலை வட்டம். இது எங்கே கிளியராக நம்ம பார்க்கலாம்னா இது பார்க்கலாம். இது ஒரு மூலை வட்டம், இது ஒரு மூலை வட்டம். ரைட்டா? ரெண்டுமே ராம்பஸ் தான். அது இப்படி திருப்பினா இந்த மாதிரி பட்டம் மாதிரி தெரியும். அப்போ இது எப்படி எழுதணும், ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2. அதாவது இந்த முக்கோணத்துக்கும் ரெண்டுத்துக்கும் இணையிற மாதிரி ரெண்டு மூலை வட்டம் வருது நமக்கு. இது எடுத்தீங்கன்னா ஒரு முக்கோணம், இது எடுத்தீங்கன்னா ஒரு முக்கோணம். அப்போ முக்கோணம்னாவே நமக்கு ½ தெரிஞ்சு போச்சு. அப்போது நான் இப்படி எடுக்கிறேன்னு வச்சுங்க. இப்போது இப்படி எடுக்கிறேன்னாக்கா நான் இது வரைக்கும் ஒரு டயகனல் வச்சு எடுப்பேன், இது வரைக்கும் இதுக்கு ஒரு டயகனல் வச்சுருப்பேன். அப்போது ரெண்டு முக்கோணம் தானே உள்ளே இருக்குது, ரெண்டு பிரிச்சா தானே நமக்கு பார்க்கணும். அப்போ அதனால் நான் ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அப்போ ரெண்டு ஃபார்முலாவே ஏரியாவுக்கு ரொம்ப முக்கியம் தான். ஒன்று ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2, இன்னொன்று b இன்ட்டு h. அதாவது பேஸ்மெண்ட்டும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு நீங்கள் ஃபார்முலா போடுற மாதிரி இருக்கும். ரைட்டு, இதில் ஒரு ஏரியாவில் சொல்ல வந்துட்டேன், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. θ பை
360 πr ஸ்கொயர் சொன்னா πr ஸ்கொயர் மொத்தம் ஆங்கிள் எடுத்து சொன்னா இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா LR/2 அதாவது ஆங்கிள் கொடுக்காம இந்த லென்த் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா ரேடியஸ் கொடுக்குறாங்கன்னா அதை வச்சு நம்ம போடலாம் LR/2 லென்த்து இன்ட்டு ரேடியஸு பை 2 இது ரொம்ப முக்கியம் இது புக்கில் இருக்காது இது மட்டும் தான் புக்கில் இருக்கும் இது நோட் பண்ணி வச்சுங்க ரைட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இணைகரம் பார்த்தீங்கன்னாக்கா ரெக்டாங்கிளோட டில்ட்டு நேராக தெரியும் உங்களுக்கு ஹைட்டு இது ஹெச்னு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் பேஸ் B இன்ட்டு ஹெச் இதில் வேறு ஒன்றுமே கிடையாது சிம்பிளாக வெறும் ஏரியா மட்டும்தான் கேட்பாங்க பயப்பட தேவையில்ல இதுக்கு மேலே அந்த 5, 6, 7, 8 இது வர சாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கேள்விகள் இருக்காது ஏன்னா போதுமான தகவல் இருந்தால் மட்டும்தான் இதில் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அதேமாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்குறது இதில் ஒன்றுமே கிடையாது ட்ரபீசியம் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு பக்கெட்டை கவுத்து போட்ட மாதிரி 2D ஷேப்பில் இருக்கும் இதில் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு கணக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கணக்கு இது என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளை மேலே தலையை வெட்டிட்டோன்னு வச்சுங்க அது என்ன ஷேப்பில் இருக்குது இதுதான் ட்ரபீசியம் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா அப்போது இங்கேருந்து இது வரைக்கும் பாயிண்ட்டு இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் நான் இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன் இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறேன் ரெண்டு ஹைட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் தான் H1 H2 எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கே ரெண்டு ஹைட்டு கிடையாது ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால ஒரே ஹைட்டு தான் அப்போது டைரெக்டாக ஃபார்முலா என்ன எடுத்துக்கலாம் ½ இன்ட்டு H இன்ட்டு A + B சிம்பிள் அவ்வளோதான் நீங்கள் கொடுத்துக்க ரெண்டு வேல்யூவு H ஒன்றே ஒன்றுக்குது ஏன்னா முக்கோணத்துக்கு நமக்கு தெரியும் ஆல்ரெடி எடுத்தது தான் ½ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரிலேட்டர் நாற்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரே டயக்னல் ரெண்டு ஹைட் இருக்கும் அதில் H1 H2 இது D இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா அதே ½ இந்த D ஏரிங்க H1 + H2 ஏன்னா ரெண்டு ஹைட்டுக்கிறத எடுத்துக்கிறோம் டயக்னல் ஒன்றே வந்து அது ஒன்று டைரெக்டாக ½ சிம்பிளாக படம் வரைஞ்சிட்டு அது உள்ளே என்ன இருக்குதோ அதை எடுத்து எழுதினாலே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மென்சுரேஷன் 2D ஃபார்முலா அது இதோட முடியுது அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3D ஃபார்முலா வந்து செக் பண்ணுவோம் தேங்க்யூ